Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. So இந்த வீடியோ நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருந்து சிஸ்டம் டிசைன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா அப்படின்னா சிஸ்டம் ஆப்ஜெக்டிவ், then conceptual design, then design methods and detailed system design. ஸோ இந்த 4 டாபிக் தான் இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம் டிசைனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் பாருங்கள். So system design is another important step in the system development process. So system development process ஓட இன்னொரு ஸ்டெப் தான் இந்த system design அப்படின்றது. ஸோ இந்த system design எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து system analysis ஸ்டெப் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா இந்த system design அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு system analysis ஸ்டெப்பில் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் இந்த requirement specification அப்படின்றது. ஸோ அப்போ இந்த system analysisல நமக்கு கிடைக்கிற இந்த requirement specification தான் இந்த system design ஸ்டெப்போட இன்புட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அதாவது நம்ம சிஸ்டம் டிசைன்ல வந்து அந்த சிஸ்டமோட டிசைன் எப்படி இருக்கணும், ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் இன்புட் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த சிஸ்டம் டிசைன்ல வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம வந்து டிசைன் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது சிஸ்டம் டிசைனோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராக்டிகாலிட்டி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், மேபி லேர்ன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் வித் ஈஸ் பை த யூசர்ஸ். Thus the design should be user oriented. So system design அப்படின்றது வந்து யூசர் ஓரியன்டாக இருக்கணும், அதாவது யூசரால் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆர்கனைசேஷனில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எல்லா சேஞ்சஸும் நம்ம வந்து எப்பப்பெல்லாம் சேஞ்சஸ் வருதோ அப்போல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரியான அந்த சிஸ்டம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்றது இதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ எஃபிஷியன்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற டைமுக்குள்ளே அதோட ஜாப் வந்து முடிக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து 3 பேராமீட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த்ரூபுட். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் பர் யூனிட் ஆஃப் டைம். ஸோ அந்த சிஸ்டமால எத்தனை நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது கொடுத்துருக்க டைம் வரைக்கும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ இதில் வந்து தி எபிலிட்டி டு ரெஸ்பான்ஸ் டு யர் ரெக்வஸ்ட் மேட் பை த யூசர் வித்தின் அ கிவன் டைம் லிமிட். ஸோ டைம் லிமிட்டுக்குள்ள யூசர்ஸ் கொடுக்குற எத்தனை ரெக்வஸ்ட் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுது அப்படின்றது வந்து ரெஸ்பான்ஸ் டைமில் பார்ப்பாங்க. தென் ரன் டைம் வந்து இட் இஸ் எபிலிட்டி டு அண்டர்டேக் த கம்ப்ளீட் ஜாப் வித்தின் அ கிவன் டைம் லிமிட். ஸோ கொடுத்துருக்க அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற டைமுக்குள்ளே எத்தனை ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஒரு சிஸ்டம் வந்து எஃபிஷியன்சியாக இருக்கா அப்படின்றது வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் வந்து செக்யூரிட்டி அப்படின்றது. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, திஸ் ஆஸ்பெக்ட் ரிலேட் டு தி ஹார்ட்வேர் ரிலையபிலிட்டி, ஃபிசிக்கல் செக்யூரிட்டி ஆஃப் த டேட்டா அண்ட் த டிடக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் அண்ட் அப்யூஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அதுதான் அந்த சிஸ்டமில் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட்வேர் வந்து ரிலையபிளாக இருக்கும், தென் நம்மளோட ஃபிசிக்கல் செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும், அண்ட் இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் ஃப்ராட் அண்ட் அப்யூஸ் ஆஃப் டேட்டாவெலாம் எவ்வளோ ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் செக்யூரிட்டியில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு சிஸ்டம் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 ஆப்ஜெக்டிவ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராக்டிகாலிட்டி. ஸோ அதாவது யூசர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் அப்படின்றது. தென் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது வந்து ஆர்கனைசேஷனில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு சேஞ்சஸும் வந்து அதில் அப்டேட் பண்ணுற மாதிரியான இருக்கணும். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி அப்படின்றது கொடுத்துருக்க டைமுக்குள்ளே அந்த சிஸ்டமால் எவ்வளோ ஜாப் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்றது எஃபிஷியன்சியில் சொல்கிறாங்க. தென் செக்யூரிட்டி வந்து அந்த சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு செக்யூரிட்டியாக இருக்குது அப்படின்றது வந்து செக்யூரிட்டியில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 4 ஆப்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிஸ்டம் டிசைன் வந்து 2ஆக டிவைட் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் டிசைன் இஸ் கேரிட் அவுட் அட் 2 levels. ஸோ இப்போ தான் இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான டாப்பிக்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஸ்டம் டிசைன் வந்து 2ஆக டிவைட் ஆகுது, நேம்லி conceptual level and physical level. ஸோ ஒன்று வந்து conceptual level அண்ட் இன்னொன்று வந்து physical level. ஸோ conceptual level வந்து நம்ம conceptual design அப்படின்னு சொல்லலாம், அண்ட் physical level வந்து physical design அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நம்ம இன்னொரு நேமில் சொல்லணும் அப்படின்னா conceptual design வந்து நம்ம external design or general design அப்படின்னு சொல்லலாம், அண்ட் physical design வந்து நம்ம internal design or detailed design அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் வந்து இந்த conceptual design and physical design இது ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் சிஸ்டமில் நம்மளுக்கு வந்து 2 டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்செப்சுவல் டிசைன் அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் டிசைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்செப்சுவல் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ it is in the conceptual design stage that alternative overall MIS design are convinced
and the best one is selected by the system analyst in consultation with the top management. So இந்த conceptual design அப்படின்றது வந்து overall MIS design அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட ஒரு ஓவரால் டிசைன் தான் இந்த கான்செப்ஷுவல் டிசைனில் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ஷுவல் டிசைன் வந்து ஒன்று அப்படின்னு கிரியேட் பண்ண மாட்டாங்க, 1 2 3 அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து மாடலில் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஒரு மாடல் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சிஸ்டம் அனலிஸ்ட் தான் இதை வந்து ரெடி பண்ணுவார். ஸோ அவர் ரெடி பண்ணதுக்கப்புறமா அவர் ரெடி பண்ணியிருக்கிற எல்லா மாடலையும் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட காட்டுவார். ஸோ அதில் அந்த டாப் மேனேஜ்மெண்ட் அண்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் 2 பேருமே கம்பைனாக எந்த ஒரு மாடலை வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாடலை வச்சு ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து அவங்க போவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ஷுவல் டிசைன் அப்படின்றது. ஸோ இந்த கான்செப்ஷுவல் டிசைனில் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா போர்ட் ப்ரஷ் பிக்சர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் பெயிண்டட். ஸோ ஓவராலாக நம்மளோட சிஸ்டம் வந்து எப்படி இருக்கணும், ஸோ அந்த ஒரு ஐடியா தான் இந்த கான்செப்ஷுவல் டிசைனில் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனாலே இது வந்து கிராஸ் டிசைன் ஆர் ஹை லெவல் டிசைன் ஆர் அண்ட் ஓவரால் MIS டிசைன் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மூணுமே வந்து கான்செப்ஷுவல் டிசைனோட another நேம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கிராஸ் டிசைன் அண்ட் இன்னொன்று வந்து ஹை லெவல் டிசைன் அண்ட் இன்னொன்று வந்து ஓவரால் MIS டிசைன். அண்ட் அங்கே வந்து நம்ம இன்னொன்று பார்த்துருந்தோம் எக்ஸ்டர்னல் டிசைன் ஆர் ஜென்ரல் டிசைன். ஸோ இது எல்லாமே வந்து கான்செப்ஷுவல் டிசைனோட இன்னொரு நேம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ஷுவல் டிசைன் அப்படின்றது தான் வந்து நம்ம சிஸ்டம் டிசைனில் வந்து 2 ஸ்டெப் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதாவது 2 டைப் இருக்குன்னு. ஒன்று வந்து கான்செப்ஷுவல் டிசைன் அண்ட் இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் டிசைன் அப்படின்றது. ஸோ இந்த கான்செப்ஷுவல் டிசைனில் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதோ அதுதான் வந்து சிஸ்டம் டிசைனில் வந்து இன்புட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், கான்செப்ஷுவல் டிசைன் இஸ் அ ப்ரீ ரெக்யூசைட் ஃபார் த டீடைல்டு டிசைன். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து நம்ம டீடைல்டு டிசைனில் வந்து இன்புட்டாக கொடுப்போம், அதாவது சிஸ்டம் டிசைனில் இருக்கிற செகண்ட் ஸ்டெப்புக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ கான்செப்ஷுவல் டிசைனில் என்னென்னா ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 8 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஃபைன் ப்ராப்ளம். ஸோ கான்செப்ஷுவல் டிசைனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டிஃபைன் ப்ராப்ளம். ஸோ இதில் பாருங்கள். ஸோ இன் கான்செப்ஷுவல் MIS design is to clearly understand and define the problem to be solved. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஆர்கனைசேஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராப்ளம் தான் நம்ம வந்து இதில் டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம வெறும் கரண்ட் ப்ராப்ளம் தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சர் ப்ராப்ளமும் சேர்த்து பார்க்கணும். பிகாஸ் நம்ம சிஸ்டம் அப்படின்றது வந்து லாங் ரன்னுக்கும் சேர்த்து தான் பண்ணுறோம். ஸோ ஃப்யூச்சரில் ஆர்கனைசேஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதும் நம்ம வந்து இதில் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கணும். ஸோ MIS function is supposed to solve the problems relating to information needs of the organization, business organization. ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் தான் வந்து இந்த சிஸ்டம் அப்படின்றது வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் தான் என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து இன்புட்ஸ் வந்து நம்ம எங்கேருந்துலாம் எடுக்கலாம் அப்படின்னா ஸோ ஆர்கனைசேஷனோட மிஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் பிளான்ஸ்லேருந்து அந்த ஆர்கனைசேஷனோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செட் சிஸ்டம் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த ஆர்கனைசேஷனில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அப்போ நம்மளுக்கு அங்கே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நம்ம என்னென்னலாம் அதில் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு ஐடியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஐடியா வச்சு நம்ம அந்த சிஸ்டம்க்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளால் அந்த சிஸ்டம் வந்து நம்ம எதை நோக்கி கொண்டு போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் சிஸ்டம் ஆப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து சிஸ்டமுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அதாவது இங்கே கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் லிமிட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஆக்ஷன் இன் டிசைனிங் அ சிஸ்டம் டு அச்சீவ் த ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அந்த சிஸ்டம்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவை நம்மளால் பண்ண முடியாமல் எதெல்லாம் தடுக்குதோ ஸோ அதெல்லாம் தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து 2 கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்னொன்று வந்து இன்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல் அப்படின்றது வந்து ஆர்கனைசேஷனுக்கு எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு என்னென்னலாம் கன்ஸ்ட்ரெயின் வருது, அது வந்து மேபி கன்ஸ்ட்ரெயின்ஸ்
posed by customers, the governments and suppliers. So இந்த customers, governments and suppliers, so இவங்க இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வருது, ஸோ அந்த சிஸ்டம்மை நம்மளோட ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு கொண்டு போக முடியாமல் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் தடுக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். தென் இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து ஆர்கனைசேஷனுக்கு உள்ளேயே என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லேக் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த ஆர்கனைசேஷன்லேயே நம்மளுக்கு வந்து கரெக்டாக சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக சிஸ்டம் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியாது. ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் தான். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம் ஆப்ஜெக்டிவை என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் பண்ண விடாமல் தடுக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இது ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபர்தராக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத யோசிக்க முடியும். ஸோ அதனால் நம்மளுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் தேர்ட் ஸ்டெப்பில். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து டிட்டர்மைன் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஆர்கனைசேஷன் இல்லைனா மேனேஜ்மெண்ட்டுக்கு ரியலாக நம்மளோட சிஸ்டமில் இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றது தான். ஸோ நம்மளோட சிஸ்டமில் இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான் இதில் வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். So it is very important to know the real information needs of the management in a clear statement. So managementக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து நம்ம கிளியராக கேட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம கேட்டிருக்கணும். ஸோ அது வந்து ஃபோர்த் ஸ்டெப். ஸோ அதில் வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ பாருங்கள், வாட் தே வாண்ட் அவுட் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்லேருந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஐட்டம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் ஆர் நீடட் டு அச்சீவ் த ப்ரீடிட்டர்மைன்டு ஆப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டிவை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதில் இப்போ இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெண்டு அப்ரோச் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து டைரக்ட் அப்ரோச் அண்ட் இன்னொன்று வந்து இன்டைரக்ட் அப்ரோச் அப்படின்றது. ஸோ டைரக்ட் அப்ரோச்சில் வந்து டைரெக்டாக அந்த ஆர்கனைசேஷனில் மேஜராக ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு 4-5 பேர்கிட்ட டைரெக்டாக அவங்களோட இந்த சிஸ்டமோட நீட் என்ன அப்படின்றது கேட்கலாம். இல்லை இன்டைரக்ட் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இல்லைனா செவரல் அப்ரோச்சஸ், அதாவது இன்டர்வியூவிங் த யூசர் மேனேஜர்ஸ், இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் வந்து டிட்டர்மைன் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். ஸோ நம்ம ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்லேருந்து வேணும் அப்படின்றது வந்து டிட்டர்மைன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எந்தெந்த சோர்ஸ்லேருந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ நம்ம எந்தெந்த சோர்ஸ்லேருந்து நம்மளால் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சால் தான் அதை வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்து நம்மளால் ஆர்கனைசேஷன் கேட்ட மாதிரியான அவுட்புட் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த டிட்டர்மைன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றதுல தான் ஸோ பாருங்கள், the structure of a new system starts to take shape. ஸோ இந்த ஸ்டெப்பில் இருந்து தான் நம்மளோட சிஸ்டம் வந்து ஒரு ஷேப் எடுக்க ஆரம்பிக்குது, ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட சோர்சஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெக்கார்ட். ஸோ இன்டர்னல் ரெக்கார்ட் மே பி ரிட்டன் ஃபார்ம் லைக் ஃபைல்ஸ், இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் ரிப்போர்ட்ஸ், documentation of the present or planned system, etc. Whereas external source may include trade publication, government statistics, etc. So internal record அப்படின்றது வந்து ஃபைல்ஸ், இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் அப்படின்றதுலாம் சொல்கிறாங்க. தென் எக்ஸ்டர்னல் ரெக்கார்ட் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரேட் பப்ளிகேஷன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இன்னொரு சோர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து மேனேஜர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் பர்சோனல்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ யூசர் மேனேஜர் அண்ட் ஆப்ரேட்டிங் பர்சோனல் மே பி அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற யூசர் மேனேஜர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் பர்சோனல். ஸோ இவங்க கூட நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து இம்பார்ட்டண்டான சோர்ஸாக இருப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ரெண்டு சோர்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்து இங்கே வந்து கிளியராக வந்து இந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ இன்ஃபர்மேஷன் நீட்ஸ். ஸோ நம்ம ஃபோர்த்து ஸ்டெப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் நீட்ஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து பார்த்தோம். அண்ட் ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் வந்து நம்ம சோர்சஸ் என்ன அப்படின்றது வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் அப்படின்றது ஸோ ஆர்கனைசேஷனுக்கு வந்து நம்ம சிஸ்டம்லேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்றது. ஸோ ஒரு ஆனுவல் ரெக்குவயர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டீரியல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஒரு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது க்ரியேட் பண்ணும்போது அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஸோ ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோவா இருக்கும்,
அண்ட் யூனிட் ப்ரைஸ் என்ன, அண்ட் ஆர்டரிங் காஸ்ட் என்ன, அண்ட் கேரிங் காஸ்ட் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷனுக்கு வந்து சிஸ்டம்லேருந்து தேவைப்படுற இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனோட சோர்ஸஸ்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங் அண்ட் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷனோட சோர்ஸஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சிஸ்டமில் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அவுட்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் நீட்ஸ். ஸோ இது வந்து 4th ஸ்டெப் அண்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் வந்து 5th ஸ்டெப். ஸோ அது வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து 5th ஸ்டெப். ஸோ இன்ஃபர்மேஷனோட சோர்ஸஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஸ்டெப். ஸோ இது வந்து டெவலப் வேரியஸ் டிசைன்ஸ் அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம்க்கு வந்து எங்கேருந்துலாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சோர்ஸஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரியே அந்த சிஸ்டமில் இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்கனைசேஷனுக்கு வேணும் அப்படின்றது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதாவது கான்செப்ஷுவல் டிசைன். ஸோ கான்செப்ஷுவல் டிசைன் கிவ்ஸ் அஸ் அன் ஓவர்வியூ ஆர் அ ஸ்கெட்ச் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த MIS. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சு கான்செப்ஷுவல் டிசைன் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்மளோட MIS ஸ்ட்ரக்சரோட ஒரு ஸ்கெட்ச் மாதிரி இருக்கும், இல்லைனா ஓவரால் வியூ மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இட் இஸ் லைக் அ ஸ்கெலிட்டன் ஆஃப் த MIS. ஸோ MISஓட ஒரு ஸ்கெலிட்டன் தான் இந்த கான்செப்ஷுவல் டிசைன் அப்படின்றது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ கான்செப்ஷுவல் டிசைன் இஸ் அ ஸ்கெலிட்டன், தென் டீடைல் டிசைன் இஸ் அ ஃப்ளஷ். ஸோ சிஸ்டம் டிசைனில் 2 டைப் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கான்செப்ஷுவல் டிசைன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி. தென் நெக்ஸ்ட் டைப் வந்து டீடைல்டு டிசைன். ஸோ அதுதான் வந்து இந்த சிஸ்டம் டிசைனோட ஒரு ஃப்ளஷ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து பேசிக் ஸ்டெப் அண்ட் இது வந்து அட்வான்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி. ஸோ இந்த டீடைல்டு வேரியஸ் டிசைனில் வந்து வேறு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா so the conceptual design would define the main decision points, information flows, channel of information and role of user managers. இது எல்லாமே வந்து இந்த conceptual design அப்படின்றது வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கணும். Then more than one alternative conceptual design are to be developed which are compared to select the optimum one. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம கான்செப்ஷுவல் டிசைன் அப்படின்றது வந்து ஒன்று அப்படின்னு வந்து நம்ம டெவலப் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு 2-3 வந்து டெவலப் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் கான்செப்ஷுவல் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ்ல எது வந்து மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கோ அது வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து மீட் த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் த யூசர் ஆர்கனைசேஷன். ஸோ அதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ எந்த சிஸ்டம் வந்து ஆர்கனைசேஷனோட ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுது அண்ட் அதே மாதிரியே எந்த சிஸ்டம் வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத ஸோ இந்த 2 கூட நம்ம வந்து ஒரு பேஸாக வச்சு அந்த இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ல எது வந்து பெஸ்ட் அப்படின்றது வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ்ல இருந்து பெஸ்ட் சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே 3 க்ரைட்டீரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்கனாமிக் பேசிஸ். ஸோ த preliminary காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் ஆஃப் த ஈச் டிசைன் இஸ் மேடு. ஸோ நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கும் அவங்க வந்து எக்கனாமிக் பேசிஸில் அதாவது preliminary காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த 3த்தில் எது வந்து எப்படி இருக்குது அப்படின்றது கம்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ். ஸோ இதில் வந்து ஈச் ஆல்டர்னேட்டிவ் இஸ் objectively evaluated for the anticipated performance. ஸோ அதாவது அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த சிஸ்டமால் பண்ண முடியுதா அப்படின்றது வந்து அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் பேசிஸில் பார்க்கணும் அப்படின்னா to determine the strong and weak point in respect of quality of the database, information, potential breakdown points, etc. ஸோ அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கும் ஸ்ட்ரென்த்லாம் என்ன வீக்னஸ்லாம் என்ன அப்படின்றதையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 3 க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி கூட நம்மளுக்கு இருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ல எது வந்து பெஸ்ட்டு அப்படின்றதையும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 6th பாயிண்ட்டில் சொல்கிறாங்க, அதாவது டெவலப் வேரியஸ் டிசைன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் வந்து டாக்குமெண்டேஷன் ஆஃப் த கான்செப்ஷுவல் டிசைன். ஸோ இப்போ நம்ம 6th ஸ்டெப் வரைக்கும் நம்ம வந்து ஒரு கான்செப்ஷுவல் டிசைன் அப்படின்றது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம அந்த ஆல்டர்னேட்டிவ்ல இருந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபைனலாக சூஸ் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். ஸோ a final selected conceptual alternative is documented in specific term. The documentation of the conceptual design involved. ஸோ இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகும். Overall design flow,
and overall system input and system output and other documentation, activity sheet and system description etc. So நம்ம நிறைய alternative conceptual design வந்து create பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்ம எது பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த டாக்குமெண்டேஷன் அப்படின்றது வந்து பண்ணுறோம். ஸோ டாக்குமெண்டேஷனில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 7th ஸ்டெப். தென் 8th ஸ்டெப்பில் வந்து ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்ம டாக்குமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ரூவல் வாங்குறது. ஸோ மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து அப்ரூவல் வாங்குறது எதுக்கு அப்படின்னா டு ஸ்டார்ட் டீடைல்டு டிசைன் ஆக்டிவிட்டி. ஸோ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் இருக்குல்ல, சிஸ்டம் டிசைனில் இருக்கிற செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கான்செப்ஷுவல் டிசைனில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற சிஸ்டம்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அப்ரூவல் வாங்கணும் மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து. ஸோ அதுதான் வந்து இந்த ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷனில் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே எஸ்டிமேட் பண்ணியிருக்கிற இந்த காஸ்ட் டு பி இன்கர்ட் அண்ட் பாசிபிள் ஆர்கனைசேஷனல் சேஞ்சஸ், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கணும். தென் இந்த ரிப்போர்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம், த ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஓவரால் வியூ ஆஃப் த சிஸ்டம் and justification for selecting one alternative over others and time and other response required for the developing and implementing the system. ஸோ நம்ம ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணி வச்சிருக்கிற ப்ராப்ளம், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஓவரால் வியூ ஆஃப் த சிஸ்டம் என்ன அப்படின்றது வந்து அந்த ரிப்போர்ட்டில் கிளியராக இருக்கணும். அண்ட் அதே மாதிரியே நம்ம வந்து 2-3 சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரியே டெவலப்பிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் வேறு என்னென்ன ரிசோர்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றது வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து நம்ம கிளியராக கொடுத்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? So the report thus submitted is reviewed by the top management of the organization. So in the report வந்து top management of the organization வந்து review பண்ணுவாங்க. So next, if approved, the detailed system design activity is undertaken. So இந்த conceptual design அப்படின்றத வந்து அவங்க approve பண்ணிட்டாங்க அப்படின்னா next step வந்து detailed system design அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை approve பண்ணல அப்படின்னா again வந்து அவங்க conceptual designல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ குயிக்காக ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ கான்செப்ஷுவல் டிசைன் அப்படின்றதுல ஓவராலாக வந்து 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிஃபைன் ப்ராப்ளம். ஸோ அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது வந்து டிஃபைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து செட் சிஸ்டம் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நம்ம இந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ சிஸ்டம் எதுக்கு க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்காக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுதான் நம்ம வந்து சிஸ்டமோட ஆப்ஜெக்டிவாக வந்து இங்கே வந்து செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு பண்ண முடியாத மாதிரி ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸும் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா டிட்டர்மைன் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ். ஸோ அதாவது ஆக்சுவலாக அந்த ஆர்கனைசேஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுற சிஸ்டம்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து வேணும் அப்படின்றது வந்து இதில் டிட்டர்மைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதை டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறமா ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அந்த சிஸ்டமில் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்புட் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த இன்புட் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸோட சோர்ஸஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 5 ஸ்டெப் பண்ணதுக்கப்புறமா ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஓவராலாக நம்மளோட சிஸ்டம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு டிசைன் அப்படின்னு க்ரியேட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து மோர் தென் ஒன் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் டெவலப் வேரியஸ் டிசைன்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஸோ நம்ம இங்கே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதாவது நிறைய கான்செப்ஷுவல் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த 2-3 கான்செப்ஷுவல் டிசைனில் எந்த டிசைன் வந்து நம்மளோட நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ ஸோ அதை வந்து நம்ம டாப் மேனேஜ்மெண்ட் கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சிஸ்டமை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து டாக்குமெண்டிங் த கான்செப்ஷுவல் டிசைன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரே நம்ம எந்த சிஸ்டமை சூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரு சிஸ்டமை மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல டாக்குமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து ப்ரிப்பேர் ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதாவது இங்கே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா சிஸ்டம், ஸோ அந்த சிஸ்டம்க்கான ரிப்போர்ட் வந்து இதில் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அங்கே ரிப்போர்ட்டில் நம்ம வந்து என்னென்னலாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமோ ஸோ டிஃபைன் ப்ராப்ளம், ஆப்ஜெக்டிவ்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ், இன்ஃபர்மேஷன் சோர்சஸ், ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த ரிப்போர்ட்டில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கான்செப்ஷுவல் டிசைன் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ கான்செப்ஷுவல் டிசைன் ஸ்டெப் அப்படின்றது ஓவர் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபிசிக்கல் டிசைன் ஸ்டெப்புக்கு வந்து போயிடுவோம். அதாவது டீடைல்டு டிசைன் ஸ்டெப்புக்கு வந்து போயிடுவோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ஷுவல் டிசைனில் இருக்கிற 8 ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டீடைல்டு டிசைன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டிசைன் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு 3 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது மட்டும் குயிக்காக பார்த்துடலாம்.
ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 3 மெத்தட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராப்ளம் பார்ட்டிஷனிங். ஸோ இதில் வந்து த மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டிவைட் அண்ட் கன்கர். ஸோ அதாவது நம்ம சிஸ்டமை வந்து ஸோ பாருங்கள் டிவைடட் இன் டூ ஸ்மால் மேனேஜபிள் பார்ட்ஸ் ஆர் மாடியூல். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த சிஸ்டம் ஒரு டிசைனை வந்து நம்ம ஓவராலாக அப்படியே ஃபுல்லாகவே பண்ணாமல் நம்ம அதை வந்து ஸ்மால் மாடியூல்ஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நம்ம அந்த ஒரு பார்ட்டையும் தனித்தனியாக வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் பார்ட்டிஷனிங்கில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் டிசைனில் வந்து ஸ்ட்ரக்சர்டு சார்ட் அப்படின்றது வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம மாடியூல்ஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஒரு மாடியூலும் இன்னொரு மாடியூலில் எந்த அளவுக்கு டிபெண்ட்டாக இருக்குது இல்லைனா எந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்மளால் இந்த ஸ்ட்ரக்சர் டிசைன் மூலமாக கிளியராக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வேரியஸ் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஃப்ளோ சார்ட்டிங் அண்ட் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு சார்ட் இல்லைனா ஸ்ட்ரக்சர்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் டிசைன் அப்படின்ற மாடலில் வந்து சிஸ்டமை வந்து டிசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டாப் டவுன் டிசைன். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸோ இந்த டாப் டவுன் டிசைன் அப்படின்றதுல வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எந்த சப்சிஸ்டம் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே லோவஸ்ட் லெவலுக்கு வருவாங்க. ஸோ அதாவது இதை வந்து நம்ம ஹையர்ச்சி ஆஃப் சப்சிஸ்டம் அப்படின்னும் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளோட சிஸ்டம் டிசைனோட பாத் வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 3 மெத்தட்ஸ் இன் டிசைனிங் அ சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராப்ளம் பார்ட்டிஷனிங், நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் அண்ட் தேர்ட் ஒன் வந்து டாப் டவுன் டிசைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டீடைல்டு சிஸ்டம் டிசைன் அப்படின்றது. ஸோ அதாவது இது வந்து ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல சிஸ்டம் டிசைன் அப்படின்றது இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஃபிசிக்கல் டிசைன் அப்படின்றது. ஸோ நம்ம ஆல்ரெடி கான்செப்சுவல் டிசைன் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிசிக்கல் டிசைன் இல்லைனா அது வந்து நம்ம டீடைல்டு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீடைல்டு டிசைன் அப்படின்றது வந்து கான்செப்சுவல் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா பண்ணுறது தான் இந்த டீடைல் டிசைன் அப்படின்றது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த கான்செப்சுவல் டிசைனில் எது வந்து அவுட்புட்டாக கிடச்சதோ அதுதான் வந்து நம்ம இந்த டீடைல் டிசைனில் வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கான்செப்சுவல் டிசைனில் வந்து ஒரு சிஸ்டமோட ஓவரால் வியூ எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம இந்த டீடைல் டிசைனில் இன்புட்டாக போட்டு ஸோ ஃபைனலாக இந்த சிஸ்டமோட ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது தான் நம்ம இந்த டீடைல்டு சிஸ்டம் டிசைனில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த கான்செப்சுவல் டிசைன் அப்படின்றதுல நம்மளுக்கு வந்து சிஸ்டமோட ஒரு ஓவரால் ஐடியா கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இந்த டீடைல்டு டிசைன் அப்படின்றதுல நம்ம சிஸ்டமோட ப்ளூ பிரிண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டீடைல்டு டிசைன்லையும் நம்மளுக்கு வந்து 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டீடைல்டு டிசைன் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டீடைல் டிசைன் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். ஸோ கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கரெக்டான பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஸ்டாண்டர்ட்ஸ் மே பி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ப்ராப்பர் ஃபாலோ அப் இஸ் மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பிளானிங்கில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்முலேட் த பிளான் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி கான்செப்சுவல் டிசைன்லேயே பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து ஒன்ஸ் அகேன் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். ஸோ ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத ஃபார்முலேட் பண்ணுறோம். தென் define the project task, then prepare a network diagram of all events and activities. ஸோ நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வந்து க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷெட்யூல் த ஒர்க். ஸோ ஒர்க்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணணும், எந்த ஒர்க் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்றது. தென் ப்ராஜெக்டோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து இதில் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் பிளானிங்கில். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் ஸோ கெட் அ ஃபீட்பேக் ஆஃப் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ப்ராஜெக்ட் with respect to time, cost and work of the project and compare it with schedule, budget and technical plans. So actually performance எவ்வளோ அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கிற அந்த வேல்யூஸ் கூட அது வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் கண்ட்ரோலில் பண்ணுறாங்க. அதே மாதிரியே டேக் கரெக்டிவ் மெஷர்ஸ் வேர் ரெக்வயர்ட் ஸோ ஆஸ் டு மெயின்டைன் கண்ட்ரோல். ஸோ கரெக்டிவ் மெஷர்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே எல்லாமே எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் ப்ராஜெக்ட் கண்ட்ரோலில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து இன்வால்வ் த யூசர். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம இன்ஃபார்ம் த யூசர்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா இன்வால்வ் த யூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ யூசர்ஸ் அப்படின்னா ஸோ அந்த சிஸ்டம் யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. தென் ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணால் தான் அந்த யூசர்ஸ்க்கு வந்து இந்த சிஸ்டம் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அப்போ நம்மளால் அந்த சிஸ்டமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ண முடியும் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து இன்வால்வ் த யூசர்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து டீடைல்டு சப்சிஸ்டம் டெஃபினேஷன். ஸோ டீடைல்டு சப்சிஸ்டம் டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த டீடைல்டு டிசைனில் வந்து நம்ம எவ்ரி சிஸ்டம் நீட் டு பி ப்ரோக்கன் டவுன் டு அசர்டைன் ஆல் ஆக்டிவிட்டீஸ் required. ஸோ நம்ம வந்து சிஸ்டம் வந்து ப்ரோக் டவுன் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் நம்மளால் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கிளியராக வந்து அசர்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த சப்சிஸ்டம்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கான்செப்ஷுவல் டிசைன் ஃபேஸஸ்லேயே வந்து பண்ணியிருப்போம். பட் ஆனால் இந்த டீட்டெயில்டு டிசைன் அப்படின்றதுல நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்சிஸ்டம் பற்றியும் நம்ம வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது வந்து இதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து டீட்டெயில்டு சப்சிஸ்டம் டெஃபினேஷன். ஸோ சப்சிஸ்டம் பற்றின ஒரு டீட்டெயில்டு டெஃபினேஷன் வந்து நம்ம இதில் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ அப்போ தான் நம்மளோட சிஸ்டமோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ போன ஸ்டெப்பில் வந்து நம்மளோட சிஸ்டமில் இருக்கிற எல்லா சப்சிஸ்டமையும் வந்து டீட்டெயில்டாக வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ டிஃபைன் பண்ணியிருக்கிறதுல நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அப்போ அங்கே கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு சப்சிஸ்டமுக்கும் ஸோ பாருங்கள் நவ் டிஃபைன் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அவுட்புட் அண்ட் இன்புட் ஃபார் ஈச் சப்சிஸ்டம். ஸோ அப்போ அந்த ஒரு சப்சிஸ்டமுக்கும் நம்ம அவுட்புட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அண்ட் அதே மாதிரி இன்புட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றது வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ தீஸ் specification will later be used by programmers to develop programs to actually produce the output or input. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ லேட்டராக ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக அந்த சிஸ்டமில் இருந்து அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே பண்ணுற அந்த அவுட்புட் அண்ட் இன்புட் டிசைன் அப்படின்றது வந்து இந்த சிஸ்டமோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ இதில் வந்து அவுட்புட் அண்ட் இன்புட் டிசைன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்புட் டிசைன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அவுட்புட் அப்படின்றது வந்து ஸோ பாருங்கள் the term output implies any information printed or displayed which is produced by an MIS. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பிரிண்டட் ஃபார்மில் இருக்கலாம் இல்லைனா வந்து அது டிஸ்பிளே பண்ணுற ஃபார்மில் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு நம்மளோட சிஸ்டமில் இருந்து ஃபைனலாக கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம அவுட்புட் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இந்த அவுட்புட் டிசைனிங்கில் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா ஸோ பாருங்கள் ஸ்பெசிஃபிக் அவுட்புட் which are required to meet the information needs are identified. ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷனில் அதாவது யூசர்ஸ் வந்து அவங்களோட அவுட்புட் வந்து எந்த மாதிரியான இருக்கணும் ஸோ எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸோ ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதாவது சொன்னாங்க அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மெத்தட் ஃபார் ப்ரெசென்டிங் இன்ஃபர்மேஷன் செலக்டட். ஸோ அவங்களோட அவுட்புட் வந்து எந்த மெத்தடில் வந்து ப்ரெசென்ட் ஆகணும் அப்படின்றதுக்கும் இங்கே வந்து டிசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஃபார்மேட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரியே தான் அவுட்புட் வந்து எந்த ஃபார்மேட்டில் வரணும் இல்லை எந்த மாதிரியான ரிப்போர்ட்டில் இருக்கணும் அப்படின்றது வந்து யூசர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதையும் வந்து இங்கே டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அவுட்புட் டிசைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட் டிசைனோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து past, present or future events. So past event and present event and future event. So இந்த மூணுத்தையுமே அனலைஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றது வந்து இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் ஷுட் சிக்னல் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இம்பார்ட்டண்டான ஏதாவது ஈவெண்ட் இருக்கா இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ அதையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நம்மளோட அவுட்புட் வந்து டிசைன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஜெக்டிவ் வந்து it should trigger an action in response to some event. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸும் வந்து ஆல்ரெடி ப்ரீடிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் ஷுட் கன்ஃபார்ம் an action as a result of some transaction. ஸோ நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கு ஆக்ஷனாக ஒரு அவுட்புட் வந்துருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதாவது இப்போ பிரிண்டிங் அ ரெசிப்ட் அப்பான் ரிசீவிங் த டெலிஃபோன் பில். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அவுட்புட் டிசைனில் மெயினாக என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஸோ who will receive the output. ஸோ நம்ம இந்த சிஸ்டம்லேருந்து வர அவுட்புட் வந்து யார் ரிசீவ் பண்ணுவாங்க ஸோ அது யாருக்கான அவுட்புட். ஸோ அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா லெவல் ஆஃப் த யூசர். ஸோ அது வந்து டாப் லெவலில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்களா
இல்லை கிளரிக்கல் லெவலில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் வந்து அவங்க வந்து கொடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து when and how often is the output needed. ஸோ அதாவது டைமிங் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இதில் வரும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இட்ஸ் பிளான்ட் யூஸ். ஸோ அந்த அவுட்புட் வச்சு அவங்களோட யூஸ் என்ன, ஸோ அதுக்கு பிளான்ட் யூஸ் என்ன அப்படின்றது. ஸோ இதையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹவு மச் டீட்டெயில்ஸ் ஆர் நீடட். ஸோ எவ்வளோ டீட்டெயிலாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதையும் வந்து யூசர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் அவுட்புட். ஸோ ப்ரெசன்டேஷன் ஆஃப் அவுட்புட்டில் வந்து நம்மளோட அவுட்புட் வந்து டேபிளர் ஃபார்மில் இருக்கணுமா, இல்லைனா கிராஃபிக்கலில் இருக்கணுமா, இல்லைனா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்றது. ஸோ அதாவது இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ பாருங்கள், ஸோ நம்ம டேபிள் ஃபார்மில் கேட்டால் நம்மளோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும், இல்லை கிராஃபிக்கலில் கேட்டால் இந்த மாதிரி வரும். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவுட்புட் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதர் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேப்பர் சைஸ். ஸோ நம்மளோட அவுட்புட்டோட பேப்பர் சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது கூட நம்மளால் டிசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ், அதாவது நம்மளோட இந்த ஹெட்டிங் அண்ட் டைட்டில், ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா பேப்பர்ஸ்லையுமே இருக்கணுமா அப்படின்றதும் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் அவுட்புட். ஸோ அவுட்புட்டோட காப்பீஸ் வந்து மல்டிபிளாக இருக்கணுமா அப்படின்றதையும் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டர்ன் அரவுண்ட் டாக்குமெண்ட். ஸோ டர்ன் அரவுண்ட் டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து அவுட்புட் லேட்டர்ஸ் கம்ஸ் பேக் ஆஸ் அன் இன்புட் டாக்குமெண்ட். ஸோ அவுட்புட் டாக்குமெண்ட்டாக வரதே அகெயின் வந்து இன்புட் டாக்குமெண்ட்டாகவும் டர்ன் ஆகும். ஸோ அதான் வந்து டர்ன் அரவுண்ட் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் அவுட்புட் லேஅவுட்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவுட்புட்டில் நம்ம மெயினாக பார்த்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவுட்புட் டிசைன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். தென் அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். தென் அதில் வந்து மெயின் பாயிண்ட்ஸ் ஃபார் அவுட்புட் டிசைன் பார்த்தோம். தென் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்த்தோம். அதாவது கிராஃபிக்கலில் இருக்கணுமா இல்லை டேபிளில் இருக்கணுமா அப்படின்றத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் அவுட்புட் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்தோம். ஸோ இதோட அவுட்புட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்புட் டிசைன். ஸோ இன்புட் டிசைன் அப்படின்றது வந்து ஸோ அந்த சிஸ்டம்க்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த இன்புட் நம்ம கொடுக்குறது எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் பார்க்குறாங்க. ஸோ அதாவது இன்புட் டிசைன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சிஸ்டம் டிசைனர். ஸோ ஆமாம், ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால் இன்புட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னும் வேறு என்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்புட் டிசைன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கண்ட்ரோல் த வால்யூம் ஆஃப் இன்புட் டேட்டா, அதாவது அவாய்ட் கேப்சரிங் அன்னெசரி டேட்டா. ஸோ தேவையில்லாத டேட்டாஸ் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கறது வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவாய்ட் ப்ராசஸிங் டிலேஸ் டியூரிங் என்ட்ரி டைம். ஸோ தேவையில்லாத டிலேஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவாய்ட் டேட்டா என்ட்ரி எரர். ஸோ எந்த எரரும் இல்லாமல் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீப் த ப்ராசஸ் சிம்பிள். ஸோ ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வைக்காமல் சிம்பிளாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்புட் டிசைனோட ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நம்ம ஒரு இன்புட்டை டிசைன் பண்ணும்போது இந்த 4 விஷயத்தை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்புட் லேஅவுட் வந்து நம்ம எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, so input layout should contain the following: heading and data of data entry, and data heading and value, and data type and width of the column, and initial of data entry operator. So இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்னென்ன வேணும், என்னென்ன சைஸில் வேணும் அப்படின்றது நம்ம இன்புட் கொடுத்தா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்புட் லேயர். ஸோ இன்புட் டிசைனில் நம்மளுக்கு இந்த 2 டாபிக் தான் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து இன்புட் லேஅவுட். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்புட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபீட்பேக் ஃப்ரம் த யூசர். ஸோ நம்ம போன ஸ்டெப், அதாவது 4th ஸ்டெப்பில் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப்பில் வந்து ஃபீட்பேக் ஃப்ரம் த யூசர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சப்சிஸ்டமை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே மாதிரியே அவுட்புட் அண்ட் இன்புட்டையும் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே பண்ணதுக்கு அப்புறமா டிசைனர்ஸ், ஸோ அதாவது இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணுறவங்க, ஸோ அவங்க வந்து இன்னும் ஒரு வாட்டி வந்து யூசர்ஸ் கிட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதாவது அவங்க இது வரைக்கும் பண்ணியிருக்கிற இந்த ப்ராசஸை வந்து அங்கே எல்லாருக்கிட்டையும் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ அதுக்கு வந்து இந்த யூசர்ஸ் வந்து எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து இதில் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறதுனால ஸோ டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இந்த டீட்டெயில்டு டிசைன் சிஸ்டம் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆஸ் பர் பிளானில் தான் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 5th ஸ்டெப். நெக்ஸ்ட்டு 6th ஸ்டெப் வந்து டேட்டாபேஸ் டிசைன்.
ஸோ 6th ஸ்டெப் வந்து டேட்டாபேஸ் டிசைன். அதாவது நம்மளோட எம்ஐஎஸ்க்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டாபேஸ் அப்படின்றதுல வந்து இஸ் அன் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ இதில் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இது வந்து ஒரு டேட்டா ரிசோர்ஸாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாபேஸ் டிசைனை நம்ம எப்படிலாம் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐடென்டிஃபை ஆல் டேட்டா டேபிள்ஸ் அண்ட் ரெக்கார்ட் டைப்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து லெசன் 11ல் வந்து இந்த டேட்டாபேஸ் டிசைனிங் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இதை பற்றி அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அதுக்கு வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கூட நீங்கள் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐடென்டிஃபை ஆல் டேபிள்ஸ் அண்ட் ரெக்கார்ட் டைப்ஸ் and identify fields for each table, then determine the data type and normalize the data tables and property document data dictionary. So நம்ம database design பண்ணும்போது இந்த 5 பாயிண்ட் வந்து நம்ம மைண்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 7th ஸ்டெப்பில் வந்து procedure design. So procedures are the rules, standards or methods designed to increase the effectiveness of the information system. ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை நம்ம எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ த ப்ரொசீஜர் டீட்டெயில் அபவுட் த டாஸ்க் டு பி பெர்ஃபார்ம்டு. ஸோ நம்ம என்ன டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இந்த ப்ரொசீஜரில் வந்து டீட்டெயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வைட் வெரைட்டி ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேட்டா என்ட்ரி ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தீஸ் ஆர் த மெத்தட் டிசைன்ட் ஃபார் டேட்டா என்ட்ரி. எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி சீக்வன்ஸ். ஸோ டேட்டா என்ட்ரியை டிசைன் பண்ணுறதுக்கு இருக்கிற மெத்தட் தான் டேட்டா என்ட்ரி ப்ரொசீஜர் அப்படின்றது. நெக்ஸ்ட் ரன் டைம் ப்ரொசீஜர். ஸோ திஸ் ஆக்ஷன் டு பி டேக்கன் பை த யூசர் டு அச்சீவ் த இன்டெண்டட் ரிசல்ட். Example, a procedure may instruct a user to load a printer with a specified size of paper. ஸோ இப்போ அந்த பிரிண்டரில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த பிரிண்டருக்கு எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் சைஸ் ஆஃப் பேப்பர் போட்டால் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ரன் டைம் ப்ரொசீஜர் அப்படின்றதுல வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எரர் ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர் அப்படின்றதுல ஸோ இதில் வந்து ஹெல்ப் த யூசர் இன் டிஃபெக்டிங் அண்ட் கரெக்டிங் எரர். ஸோ யூசர் வந்து ஏதாவது அந்த சிஸ்டமில் டிஃபெக்ட் ஆச்சு இல்லைனா எரர் ஆச்சு அப்படின்னா ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த எரர் ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து செக்யூரிட்டி அண்ட் பேக்கப் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரில் வந்து அந்த சிஸ்டமோட செக்யூரிட்டி அண்ட் பேக்கப் பற்றின விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டு ப்ரொடெக்ட் த சிஸ்டம் அகேன்ஸ்ட் டேமேஜ். ஸோ டேமேஜ்லேருந்து சிஸ்டமை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸோ அதை வந்து செக்யூரிட்டி. ஸோ அது வந்து இந்த ப்ரொசீஜரில் சொல்லியிருப்பாங்க டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் ஒன் வந்து சாஃப்ட்வேர் டாக்குமெண்டிங் ப்ரொசீஜர். ஸோ த ப்ரோக்ராமர்ஸ் கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஹவு document the programs. ஸோ ப்ரோக்ராமை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் டாக்குமெண்டிங் ப்ரொசீஜர்ஸில் இருக்கும் அப்படின்றது. ஸோ அப்போ சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது வந்து ரூல்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ அப்போ இந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து இந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ்லையும் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரொசீஜர் டிசைன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிசைன் டாக்குமெண்டேஷன். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப். ஸோ டிசைன் டாக்குமெண்டேஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட இந்த டீடைல் டிசைன் அப்படின்றது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருந்த கான்செப்ஷுவல் டிசைன். ஸோ அந்த கான்செப்ஷுவல் டிசைனில் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்ச இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத வந்து நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ணி இந்த டீடைல் டிசைன் அப்படின்றதுல ஃபைனலாக நம்ம செட் ஆஃப் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த டீடைல் டிசைனோட அவுட்புட். ஸோ அதாவது டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது தான் இந்த டீடைல்டு டிசைன் ஸ்டெப்போட அவுட்புட்டாக இருக்குது. ஸோ ஃபர்தராக இந்த டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ப்ரோக்ராமர்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. என்னவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம ஃபிசிக்கல் எம்ஐஎஸில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஸோ அது வந்து ஃபிசிக்கலாகவே வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த டிசைன் டாக்குமெண்டேஷனில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, ஸோ சிஸ்டமோட ஆப்ஜெக்டிவ், தென் சிஸ்டமோட கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதாவது கான்செப்ஷுவல் டிசைன் அண்ட் இப்போ பண்ணியிருக்கிற இந்த டீடைல்டு டிசைன். ஸோ இந்த 2 ஸ்டெப்லையுமே நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த டிசைன் டீடைல்டு டிசைன் ஸ்டெப் அப்படின்ற டாக்குமெண்டேஷனில் வந்து எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ சிஸ்டம் ஆப்ஜெக்டிவ், டிசைன் கன்ஸ்ட்ரெயின்ட், இன்புட் அண்ட் அவுட்புட் அண்ட் டேட்டா ஃபைல் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரொபோஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம டோட்டலாக வந்து ஒரு 11 ஐட்டம்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ இந்த டாக்குமெண்டேஷனில் வந்து நம்ம யூசர் மேனுவல் அண்ட் ஆப்ரேட்டர் மேனுவலும் கொடுத்துருக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ யூசர் மேனுவல் அப்படின்றது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து புரிகிற மாதிரி இருக்கும். தென் ஆப்ரேட்டர் மேனுவல் அப்படின்றது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். ஸோ அதில் மெயினாக இந்த செக்யூரிட்டி, ப்ரைவசி பற்றின விஷயங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இந்த மேனுவலில் சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதுதான் வந்து டிசைன் டாக்குமெண்டேஷன் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த டீட்டெயில்டு டிசைனில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டீட்டெயில்டு டாக்குமெண்டேஷனில் வந்து நம்ம ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து டிசைன் டாக்குமெண்டேஷன் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்டு சிஸ்டம் டிசைனை வந்து நம்ம குவிக்காக பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ராஜெக்டோட பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்றது வந்து நம்ம கேட்குறோம். நெக்ஸ்ட்டு ஸோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் யூஸ் பண்ணி நம்மளோட சிஸ்டமை வந்து நம்ம சப்சிஸ்டமாக வந்து டிவைட் பண்ணி அண்ட் அந்த ஒரு சப்சிஸ்டமையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அங்கே கிடச்சிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்டை வந்து டிசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அவுட்புட் அண்ட் இன்புட்டும் டிசைன் பண்ணதுக்கப்புறமா ஃபீட்பேக் ஃப்ரம் த யூசர் வந்து நம்ம அகைன் ஒரு வாட்டி கேட்குறோம். ஸோ அப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கிற இந்த 4 ஸ்டெப்பையும் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் முன்னாடி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம மேலே வந்து ஒரு ஹோப் வைப்பாங்க. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சிஸ்டம்க்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து டிசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேட்டா பேஸும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரொசீஜர் வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ அதாவது இந்த சிஸ்டமில் இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்கும் எந்த மாதிரியான ப்ரொசீஜர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த டீட்டெயிலாக இதில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக ஸோ அப்போ இப்போ வந்து நம்மளுக்கு ஓவராலாக நம்மளோட டீட்டெயில்டு சிஸ்டம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டீட்டெயில்டு சிஸ்டமில் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சது தான் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ அந்த சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டிசைன் டாக்குமெண்டேஷனில் பண்ணுறோம். ஸோ அந்த டிசைன் பற்றின ஃபுல்லான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்டு சிஸ்டம் டிசைன் அப்படின்றது. ஸோ அப்போ இந்த லெசனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டம் டிசைனாக என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த டிசைனோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சிஸ்டம் டிசைனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கான்செப்சுவல் டிசைன் அண்ட் இன்னொன்று வந்து டீட்டெயில் சிஸ்டம் டிசைன் அப்படின்றது. ஸோ இந்த 2த்தை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ 2த்துலேயுமே நம்மளுக்கு வந்து 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக டிசைன் மெத்தட்ஸில் வந்து 3 மெத்தட்ஸ் இருந்தது. ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த லெசன்ஸில் அவ்வளோதான், எல்லாமே ஓவர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்குற இந்த 4 டாபிக் வச்சு தான் அவங்க கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்செப்ஷுவல் டிசைன் பற்றி கேட்குறாங்க. ஸோ அதோட ஸ்டெப்ஸ் வந்து 8 ஸ்டெப்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்செப்சுவல் டிசைன் இஸ் அ ப்ரீ ரெக்யூசைட் டு டீடைல்டு டிசைன். ஸோ அதாவது டீடைல்டு டிசைனோட ப்ரீவியஸ் ஸ்டெப் தான் இந்த கான்செப்சுவல் டிசைனா அப்படின்றது வந்து கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஆன்சர் வந்து எஸ் அப்படின்றது தான். ஸோ அது நம்ம எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படின்றதையும் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுதான் நம்ம வந்து கான்செப்சுவல் டிசைனில் நமக்கு அவுட்புட்டாக என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து நம்ம டீடைல் டிசைனில் வந்து இன்புட்டாகவே கொடுக்குறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளால் கான்செப்சுவல் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் டீடைல் டிசைன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இது கூட நீங்கள் வந்து ஆன்சராக கொடுக்கலாம். ஸோ அது வந்து இது வந்து நீங்கள் இன்னும் எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்செப்ட் அண்ட் ரோல் ஆஃப் கான்செப்சுவல் MIS டிசைன். ஸோ கான்செப்சுவல் டிசைன் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் கிராஸ் டிசைன் ஆஃப்டன் யூஸ் டு டெசிக்னேட் கான்செப்சுவல் டிசைன். ஸோ கிராஸ் டிசைன் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ கிராஸ் டிசைன் அப்படின்னா என்ன டிசைன்? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கான்செப்சுவல் டிசைனோட இன்னொரு நேம் தான் இந்த கிராஸ் டிசைன் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல கான்செப்சுவல் டிசைன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷுட் டீடைல்டு டிசைன் ஒர்க் எவர் ஓவர்லேப் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கான்செப்சுவல் டிசைன். ஸோ நம்ம இந்த லெசனில் பார்த்துருக்குற அந்த 4 டாப்பிக்கே தான் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு அந்த ஒரு கொஷினுக்கும் ரிலேட்டடான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் இந்த 4 டாப்பிக்லேருந்து எடுத்து எழுதினாலே போதும். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன? நம்மளோட டீட்டெயில் டிசைனில் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கிறது தான் இந்த டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ அப்போ அதை பற்றி நீங்கள் எழுதணும். ஸோ இதுதான் இந்த லெசன்ஸில் கேட்டிருக்க கொஷின். ஸோ அப்போ நம்ம இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு லெசன் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.